நீங்கள் 2010க்கு முன்னாடி 1910 2010 அப்படின்னு இந்த கால சூழலை எடுத்துட்டா இதுதான் பிரச்சாரத்துக்கான வடிவமாக இருந்துச்சு. அதற்கு இடைப்பட்ட காலத்தில் வந்த சேட்டலைட் டிவிகள் வந்திருந்தாலும் அதை ஆட்கொள்வதற்கான வாய்ப்பும் பொருளாதார சூழலும் நமக்கு இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை. அப்படியான காலகட்டத்தில் இன்னைக்கு உதாரணத்துக்கு என்னையும் எடுத்துக்கலாம். நீங்கள் இப்போ இப்படி ஒரு சமூக வலைதளங்கள் வரல அப்படின்னா இந்த மைக் முன்னாடி பேசுவதற்கான வாய்ப்பே நம்ம யாருக்கும் கிடைச்சிருக்காது. இயக்கங்களுக்கு ஒரு 5-6 பேச்சாளர்கள் இருப்பாங்க. அவங்க சிறந்த பேச்சாளர்களாக தங்களை நிரூபித்த காரணத்தால் இந்த மைக்கானது அவர்களுக்கு கிடைச்சிருக்கும். ஆனால் இன்னைக்கு சமூக வலைதளங்களில் நீங்க அதை ஜனநாயகப்படுத்தி இருக்கு அப்படிங்கிறது தான் உண்மை. அத்தனை பேருமே கருத்தாளர்கள் தான். நீங்க ஏதோ ஒரு அமைப்புனா அதுல 5 பேர் இன்டலெக்சுவல், மீதம் இருக்கக்கூடிய 95% பேரும் உட்கார்ந்துட்டு கேட்டுட்டு மட்டும்தான் இருக்கணும் அப்படிங்கிற சூழல் தான் முன்னாடி இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு எனக்கு என்ன கருத்து தோணுதோ அதை நான் பதிவிடலாம். நீங்க இது முன்னாடி கிடையாது. எனக்கு என்ன கருத்து தோணுமோ அதை நான் பதிவிடுவதற்கு நீங்க பத்திரிகை நடத்துவதற்கான வாய்ப்பு எல்லா எளிய தோழர்களுக்கும் இருக்காது. எல்லா எளிய தோழர்களுக்கும் இந்த மாதிரி மைக்கு கிடைக்காது. ஆனா இன்றைக்கு நீங்க ஃபேஸ்புக்ல நினைச்ச கருத்தை யார் வேணா பதிவு செய்யலாம். ஆக இன்றைக்கு ஒரு விஞ்ஞான வளர்ச்சியின் காரணமாக ஒரு நவீனப்படுத்தப்பட்ட ஒரு ஜனநாயகத்தன்மையோடான ஒரு கருத்து கூறலுக்கான வாய்ப்பு இன்றைக்கு அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறது தான் உண்மை. இந்த உலகத்தில் நீங்க 2K கிட்ஸ் அப்படிங்கிற வார்த்தையே நமக்கு புதுசா இருந்துச்சு. இப்போ என்னடானா சில மாதங்களுக்கு முன்னாடி ஜென்சிங்கிறாங்க. அடுத்த 10 ஆண்டுகளுக்கு ஒரு தலைமுறையே மாறிடுச்சு அப்படிங்கிற அளவுக்கு உலகம் வேகமா ஓடிட்டு இருக்கு. ஆனா இந்த 2K கிட்ஸுகளையும் இந்த ஜென்சி தலைமுறைகளையும் நாம் ஆட்கொண்டோமா? நாம்னா எல்லா பெரிய முற்போக்கு சிந்தனைகளையும் நான் சொல்றேன். இடதுசாரி இயக்கங்களை நோக்கி கடந்த 10 ஆண்டுகளாக இளைஞர்களுடைய வருகை குறைந்துள்ளது அப்படிங்கிறது தான் உண்மை. நான் இது ஒரு குறையா சொல்லிக்கல. நாம் ஒரே பேட்டர்னை பல ஆண்டுகளாக ஃபாலோ பண்ணிட்டு வரோம். திடீர்னு வந்த இந்த டிராஸ்டிக் சேஞ்சை நாம் கணக்கில் கொள்ளாமல் போவதற்கான சூழல் நமக்கு அமைஞ்சுது. ஆக இன்றைய தலைமுறையினருக்கேற்ப நம்முடைய சித்தாந்தங்களை, கொள்கைகளை நவீனத்துவப்படுத்தி அவர்களுக்கு பிடிக்கும் விதத்தில், அவர்களை ஈர்க்கும் விதத்தில் நாம் படைக்க வேண்டும் அப்படிங்கிற இதையும் ஒரு சுய ஆய்வுக்கு உட்படுத்தி இங்க இருக்கக்கூடிய எல்லா முற்போக்கு இயக்கங்களுமே இன்றைய இளைஞர்களுக்கு எது தேவை அப்படிங்கிறத சேர்த்து கணக்கில் கொள்ளணும் அப்படிங்கிறதையும் நம்ம தெரிவிச்சுக்க விரும்புகிறோம். ஏன்னா பெரியார் வாழ்ந்த காலத்தில் இருந்த இளைஞர்களோ அன்றைய காலகட்டத்தில் வாழ்ந்த மக்களோ எதிர்கொண்ட பிரச்சனைகள் என்பது வேறு. 2026 வாழக்கூடிய, பள்ளி செல்லக்கூடிய, கல்லூரி செல்லக்கூடிய இளைஞன் எதிர்கொள்ளக்கூடிய பிரச்சனைகளும் சவால்களும் வேறு. ஆக அதையும் நாம் ஆய்வுக்குட்படுத்தி, இப்போ நீங்கள் ஒன்றும் இல்லை, இப்போ நான் இருக்கேன், நீங்கள் ஒரு காலத்தில் தெருவிலேயே நடக்க முடியாது அப்படிங்கிற சிக்கல் இருந்துச்சு. இன்றைக்கு அது கொஞ்சம் கொஞ்சமாக மாறி உரிமைகளானதை நாம் பெற்றிருக்கோம். இது ஒரு மாற்றம். ஆக 1960 வாழ்ந்த ஒரு மனிதனுடைய பிரச்சனை என்பது வேறு, 2026 வாழக்கூடிய மனோஜனுடைய பிரச்சனை என்பது வேறு. இதே 2026 வாழக்கூடிய 2K கிட்ஸினுடைய மனநிலை என்பது வேறு, பிரச்சனை என்பதும் வேறு. இதே காலகட்டத்தில் வாழக்கூடிய ஜென்சி ஜெனரேஷனுடைய மனநிலை என்பதும் வேறு, அவனுடைய பிரச்சனை என்பதும் வேறு. எப்பா, நீ 1960 உனக்கு அந்த சிக்கல் இருந்திருக்கலாம், அதனால எனக்கு என்ன பிரச்சனை, என் பிரச்சனைக்கான தீர்வை சொல்லு அப்படிங்கிற மனநிலையில் தான் இன்றைய தலைமுறையானது இருக்கு. ஆக அதையும் நாம் ஒரு ஸ்டடியாக கூட பண்ணலாம். நீங்கள் ஒரு PhD மாதிரி ஒரு பேப்பர் ஒர்க்காக கூட இன்றைய தலைமுறையினருடைய பிரச்சனை என்ன, இன்றைய தலைமுறையினரிடம் நாம் கொண்டு போய் சேர்க்க வேண்டிய விடயம் என்ன, நம்முடைய கொள்கையை எந்த வடிவில் மாற்றி அவர்களிடம் சமர்ப்பிக்கணும் அப்படிங்கிற இதையும் நாம் கணக்கில் கொள்ள வேண்டியது இருக்கு. ஏன்னா இந்த 10 ஆண்டுகளுடைய டிராஸ்டிக் சேஞ்சை நாம் கணக்கில் கொள்ளாத காரணத்தால் தான் நீங்க இன்னைக்கு விஜய தற்குறிங்கிறோம். அதை விட பெரிய தற்குறியான சீமான் கையில் ஒரு பெரிய இளைஞர் கூட்டமே மாட்டிட்டு இருக்கு அப்படிங்கிறது தான் உண்மை. காரணம், இன்றைய தலைமுறையினருக்கு ஏற்றவாறு அவன் அழகா வடை சுட்டு அவங்களை ஈர்த்து நீங்க அவர்களை பலியாடாக்கி பார்ப்பனர்களிடம் விலை பேசக்கூடிய அவல நிலைக்கு
இன்றைய கால சூழல் இருக்குன்னா அவங்கள எப்படி பிரெயின் வாஷ் பண்ணணும், அவர்களுக்கு பிடித்த வடிவம் என்ன அப்படிங்கிறதெல்லாம் ஆய்வுக்கு உட்படுத்தி ஒரு வேலையை செஞ்சுருக்கான். நீங்கள் இப்போது வந்திருக்கக்கூடிய விஜய் பின்னாடி இத்தனை இளைஞர்கள், நீங்கள் 41 பேர் செத்த பிறகு எப்படிடா போய் நிற்கிறீங்க அப்படின்னு நம்ம அதிர்ச்சியாக அதை பார்க்குறோம். ஆனால் அவனுடைய மனநிலை அப்படி தான் இருக்கு. ஆக அவனுடைய மனநிலைக்கு ஏற்றவாறு அவனை அரசியல் படுத்த வேண்டியது பெரிய வேலை தான். நீங்கள் அரசியல் பட்ட தோழர்களை நம்ம புரிய வைக்கிறதே பெரிய குதிரை கொம்பு. இதில் அரசியலே படாம வேற கிரகத்தில் வாழ்வது போல வாழக்கூடிய ஒரு தலைமுறையினரை அணுகுவதும் பேசுவதும் உண்மையிலேயே சிக்கல் தான். ஏதோ போற போக்கில் சொல்லிட்டேன் பண்ணிடலாம்ப்பா அப்படின்ட்டு. ஆனால் இது மிகப்பெரிய பிரச்சனை நாம் எதிர்கொண்டு இருக்கோம் அப்படிங்கிறதா உண்மை. ஆக நூற்றாண்டை கண்டிருக்கக்கூடிய நாம் இந்த நூற்றாண்டை நமக்கான ஆண்டாக இன்றையிலிருந்து எடுத்துக்கொண்டு அடுத்த கட்டத்திற்கு நம்முடைய கட்டமைப்பை, சிந்தனையை, சித்தாந்தத்தை இன்னும் வீரியத்தோடு அடுத்த தலைமுறையினரிடம் கடத்த வேண்டும் அப்படிங்கிறதையும் நம்முடைய கடமையாக நாம் கொள்ளணும் அப்படிங்கிறத நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். ஏன்னா நான் முன்கூட்டியே சொன்னது மாதிரி அடுத்த 20 வருஷத்தில் 15 வருஷத்தில் பார்ப்பனியத்தை நம்மால் வீழ்த்த முடியாது. அது இன்னும் பல பத்தாண்டுகள் கூட ஆகலாம். ஆக அத்தனை பத்தாண்டுகளுக்கு நம்ம ரிலே ரேஸ் மாதிரி அடுத்தடுத்த தலைமுறையினரிடம் கைமாத்திட்டே இருக்கணும்னா அடுத்தடுத்த தலைமுறையினரை நம்மை விட வீரியமிக்கவர்களாக மாற்றுவது தான் நம்முடைய முதல் வேலையாக இருக்கணும். ஆக அதற்கான வேலைகளையும் நம்ம துவங்கணும். நீங்கள் குறிப்பாக நீங்கள் இடதுசாரி இயக்கத்திற்கும் சேர்த்து பெரியார் இயக்கம் இங்கே ஒரு விழா எடுக்க வேண்டிய தேவை ஏன் வந்தது அப்படிங்கிறதுக்கான ஒற்றை பதில் என்பது, பெரியார் இயக்கத்தினுடைய டார்கெட்டும் கம்யூனிசமும் சோசியலிசமும் கலந்த ஒரு நாட்டை படைப்பது தான். நீங்கள் பெரியாரியம் என்பது இன்றைய காலகட்டத்தில் இந்த மண்ணுக்கான பிரச்சனையாக பார்ப்பனியத்தை வீழ்த்தாம ஒரு சோசியலிச குடியரசை உருவாக்க முடியாது. ஆக பார்ப்பனியத்தை வீழ்த்திய பிறகு நாம் இங்கே கட்டமைப்பை நினைப்பதும் ஒரு கம்யூனிசத்துடைய தழுவலோடு, ஒரு சோசியலிச தழுவலோடு ஒரு குடியரசை தான் நாமும் இலக்காக வச்சிருக்கோம் அப்படிங்கிற புரிதலோடு தான் நாம் இருக்கோம். எப்பா அவங்க வேற இயக்கம், நம்ம வேற, நம்ம சொல்றதுதான் சரி, பெரியாரியம் தான் ஒற்றை தீர்வு, கம்யூனிசம் இந்த மண்ணுக்கு தேவை கிடையாதுங்கிற வரட்டுவாதத்தை இங்க இருக்கக்கூடிய எந்த பெரியார் இயக்க தோழர்களும் பேச மாட்டாங்கன்னு நான் நம்புறேன். நீங்க ஒரு வீட்டுக்கு 4 பக்கமும் தூண்கள் இருக்கணும் போல ஒரு தூணாக பெரியாரியம் இருக்கும் பட்சத்தில் இன்னொரு தூணாக கம்யூனிசமானது நிச்சயம் வேண்டும். ஒன்று மட்டுமே போதும் அப்படின்னா 3 பக்கம் கவுந்துரும் அப்படிங்கிறது தான் உண்மை. ஆக அந்த புரிதலோடு கம்யூனிசத்தையும் நாம் உள்வாங்கி கொண்டு இந்த அரசியல் பாதையை முன்னெடுப்போம் அப்படிங்கிறதையும் சொல்லிக்கொண்டு, கூடுதலாக நீங்கள் இந்த ஒட்டுமொத்த துணைக்கண்டத்தில் பார்ப்பன எதிர்ப்பை பேசக்கூடிய, ஆரிய எதிர்ப்பை பேசக்கூடிய ஒற்றை மண்ணாக தமிழ்நாடு மட்டும்தான் இன்னைக்கு இருக்கு. நீங்க மற்ற மாநிலங்கள்ல இடதுசாரி இயக்கங்களுடைய ஆட்சிகள் இருந்தாலும், முற்போக்காளர்களுடைய ஆதிக்கத்தில் அந்த மாநிலங்கள் இருந்த போதும் அவர்களிடம் பார்ப்பன எதிர்ப்பு இருக்கா, ஆரிய எதிர்ப்பு இருக்கா அப்படிங்கிறது ஒரு $1 மில்லியன் கேள்விதான். நீங்க அந்த அடிப்படையில் தமிழ்நாட்டில் மட்டுமே இருக்கக்கூடிய இந்த பார்ப்பன எதிர்ப்பை நீர்த்து போக வைக்கும் விதமாக நீங்க RSS ஆனது நேரடியாக தன்னுடைய வேலையை செய்யாம சீமான் போன்ற கைக்கூலிகளை வைத்துக்கொண்டு நீங்க வடநாட்டில் எப்படி செயற்கையாக இஸ்லாமியர்களை எதிரியாக காட்டி பார்ப்பனர்களை காப்பாற்றினாங்களோ அதே போல இந்த மண்ணில் நிலை பெற்றிருக்கக்கூடிய பார்ப்பன எதிர்ப்பை மட்டுப்படுத்தி பார்ப்பனர்களை எதிரி பட்டியலிருந்து தூக்கி அங்கே செயற்கையாக திராவிடம் எதிரி, பெரியார் எதிரி, கன்னடர்கள் எதிரி, மலையாளிகள் எதிரி, தெலுங்கர்கள் எதிரிங்கிற ஒரு சூழலை உருவாக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் அவருடைய அஜெண்டா. நேற்றைக்கு உதாரணத்துக்கு நாம் தமிழருடைய மாநாட்டில் ஒரு பார்ப்பன பையனிடம் மைக் நீட்டி கேட்குறாங்க, இந்த மாநாட்டினுடைய நிகழ்வை பற்றி சொல்லுங்கன்னதுக்கு, நீங்கள் இந்த திராவிட இயக்கம் வந்த பிறகு 100 ஆண்டுகளாக பார்ப்பனர் அல்லாத ஒரு இயக்கம்ங்கிற பெயரால் பார்ப்பனர்கள் கையில் இருந்த அதிகாரமானது பிடுங்கப்பட்டு பார்ப்பனர்கள் அதிகாரமற்றவர்களாக இந்த மண்ணில் மாற்றிருக்காங்க. எனவே நாங்கள்
அதே பார்ப்பன கடப்பாரை கொண்டு இவர்களை வீழ்த்தி நாம் எங்களுக்கான உரிமைகளை மீட்டெடுப்போம் அப்படின்னு RSS மேடையில் அவன் பிரகடனப்படுத்தல, பிராமணர் சங்க மேடையில் அவன் பிரகடனப்படுத்தல. மாறாக நாம் தமிழர்களுடைய பேனரில் நின்று கொண்டு இங்கே பிரச்சனை என்னங்கிறத தம்பி தெளிவாக சொல்லிட்டார். நாம் தமிழர்களுடைய நோக்கம் என்ன, உருவாக்கப்பட்டதனுடைய தேவை என்னங்கிறத தெளிவுபடுத்திட்டார். 100 ஆண்டு காலமாக பார்ப்பனர்களுக்கு இந்த மண்ணில் அரசியல் களத்தில் வேலை இல்லாம போச்சு. அதுக்கு காரணம் தந்தை பெரியாரும் தந்தை பெரியாரினுடைய திராவிடர் இயக்கமும் தான். ஆக அதை அவரே ஒத்துக்கொண்டு இவங்க பார்ப்பனர் அல்லாத ஒரு இயக்கம்னு தொடங்கிதான் எங்கள் கையில் இருந்த அதிகாரமானது பிடுங்கப்பட்டிருக்கு அப்படின்னு அந்த தம்பி ரொம்ப கவலைப்படுறார். ஒண்ணுல வெறும் ஒரே ஒரு நூற்றாண்டுக்கு இந்த மண்ணில் அரசியல் தளத்துல தான் பார்ப்பனர்கள் இங்க ஒடுக்கப்பட்டிருக்காங்களே ஒழிய இன்னும் அதிகார மட்டத்தில் அவங்க தான் இருக்காங்கிறதா உண்மை. தமிழ்நாடு உட்பட வெறும் ஒரே ஒரு நூற்றாண்டுங்க, தம்பினால பொறுத்துக்க முடியல. நாங்க பார்ப்பன கடப்பாரை கொண்டு எங்களுடைய உரிமையை மீட்டெடுப்போம் அப்படின்னு கொந்தளிக்கிறாப்புல தம்பி. நாங்க 2000 வருஷமா 3000 வருஷமா பார்ப்பன ஆதிக்கத்தில் சிக்குண்டு இங்கே உரிமையற்றவர்களாக, நிலமற்றவர்களாக, கல்வியற்றவர்களாக, 4ஆம் ஜாதியாக வாழக்கூடிய நமக்கு எவ்வளவு கோபம் வரணும். ஆக இந்த மண்ணில் பார்ப்பன எதிர்ப்பை நீர்த்து போக வைத்து இங்கே பார்ப்பனர்களை அதிகார மட்டத்தில் அமர வைத்து பழையபடி ராமராஜ்யத்தை உருவாக்க வேண்டும்ங்கிற RSS செயல் திட்டத்தில் கடைசியாக எஞ்சி இருக்கக்கூடிய மாநிலமாக தமிழ்நாடு இருக்கு. இன்னைக்கு தமிழ்நாட்டினுடைய அரசியலை மட்டும் அப்படியே நீங்க ஸ்கிப் பண்ணிட்டீங்கன்னா சர்வசாதாரணமா அவங்களால் ராமராஜ்யத்தை அறிவிச்சிடலாம். அதற்கு தடையாக இந்த மண் மட்டும்தான் இருக்கு. நீங்க மற்ற மண்ணில் அதிகார மட்டத்தில் பாஜகவை அமர விடாம மற்றவங்க தடுத்து வச்சிருக்கலாம். ஆனா சித்தாந்த ரீதியாக அவர்களுக்கு தடையாக இந்த மண் மட்டும்தான் இருக்கு. நீங்க அதன் காரணமாகத்தான் அந்த தடையை நிலைநிறுத்தி வச்சிருக்கக்கூடிய பெரியார் என்கிற பெருநெருப்புக்கு எதிராக நீங்க ஒரு சைடு அட்டாக் கிடையாது. பெரியார் தலித்துகளுக்கு எதிரி, பெரியார் இடைநிலை சாதிகளுக்கு எதிரி, பெரியார் சாதி இந்துக்களுக்கு எதிரி, பெரியார் தமிழர்களுக்கு எதிரி, பெரியார் இஸ்லாமியர்களுக்கு எதிரி. இப்போ போன வாரத்திலிருந்து பெரியார் பெண்களுக்கும் எதிரி. பெரியார் அவருக்கு மட்டும்தான் எதிரின்னு அவனுக்கு அறிவிக்கல இது வரைக்கும். பெரியார் அத்தனை பேர்த்துக்குமான எதிரி அப்படின்னு அறிவிச்சு இப்படி பன்முனை தாக்குதல் நடத்த வேண்டிய தேவை ஏன் வருதுன்னா, பெரியார் ஒருவர் தான் பார்ப்பனர்களை தனிமைப்படுத்தி மீதம் இருக்கக்கூடிய எல்லா மக்களையும் ஒற்றை கொடையின் கீழ் கொண்டு வர்றார். ஆக அந்த ஒற்றை கொடையின் கீழ் இருக்கக்கூடிய எல்லா பார்ப்பனர் அல்லாத மக்களுக்குமான தலைவராக பெரியார் இருக்கும் பட்சத்தில் இந்த மண்ணில் என்ன அரசியல் நிலைநிறுத்தப்படும்? எப்பா நீங்க வெவ்வேறு சாதி, உங்க எல்லாத்துக்கும் பெரியார் தலைவர்னா பெரியார் யாருக்கு எதிரிங்கிற கேள்வி இயற்கையா வருது இல்ல. பெரியார் பார்ப்பனர்களுக்கு எதிரிப்பா அப்படிங்கிற அந்த உண்மை வெளியில வந்துட்டா பார்ப்பனர்கள் நமக்கு செஞ்ச இந்த 2000 ஆண்டு கால தீங்கானது அம்பலமாகிவிடும் அப்படிங்கிற அடிப்படையில் தான் பெரியாருக்கு பார்ப்பனர்கள் எதிரி கிடையாது. மன்னிக்கணும், பெரியார் பார்ப்பனர்களுக்கு எதிரி கிடையாது. பெரியார் தமிழர்களுக்கே எதிரி, பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு எதிரி, தலித்துகளுக்கு எதிரின்னு இப்படி நீங்க டைவர்ட் பண்ணிட்டா பெரியார் பார்ப்பனர்களை எதிர்த்தார் அப்படிங்கிற அது இருட்டடிப்பு செய்யப்படும். பெரியார் ஏன் பார்ப்பனர்களை எதிர்த்தாருங்கிற கேள்வி வந்தாதான், எப்பா ஹரப்பா மொஹஞ்சதாரோ வரைக்கும் நம்ம தான் நாகரிகம் படைச்சிருந்தோம், அது வரைக்கும் பரவி வாழ்ந்த நம்ம பின்னாட்கள் இந்த மண்ணில் ஊடுருவிய ஆரிய வந்தேரிகளால் கொஞ்சம் கொஞ்சமாக தென்னகத்துக்கு ஒடுக்கப்பட்டோம். தென்னகத்துக்கு ஒடுக்கப்பட்ட பின்னரும் நீங்க இன்றைய தென்னிந்தியாவில் மலையாள மொழி உருவாவதற்கு முன்னாடி, கன்னட மொழி உருவாவதற்கு முன்னாடி இன்றைய தென்னிந்தியா முழுவதும் தமிழர்கள் தான் வாழ்ந்திருப்போம். நீங்க மலையாளமெல்லாம் உருவாகி வெறுமனே 4 தலைமுறை தான் ஆச்சு, 400 ஆண்டுகள் 450 ஆண்டுகள் தான் ஆச்சு. நீங்க அப்படியான மொழி திருப்பு ஏற்படாமல் இருந்திருந்தா இன்னைக்கு நம்ம ஒரு 8 கோடி, கேரளா ஒரு 4 கோடி, நீங்க ஆந்திராவில் ஒரு 8-10 கோடி, கர்நாடகா எல்லாம் சேர்த்தா நம்மளே கிட்டத்தட்ட ஒரு 40-50 கோடி மக்களாக இன்றைக்கு வாழ்ந்திருப்போம், ஒரு பெரிய தேசியனமாக இருந்திருப்போம். ஆக அப்படி இருந்த மக்களையும் மொழிச்சிதைவை ஏற்படுத்தி நம்ம இன்னைக்கு ஒரு மாநில மக்கள், மொத்த மாநில பட்டியல் எடுத்துட்டீங்கன்னா அதுல தமிழ்நாடுங்கிறது ஒன்று, அவ்வளவுதான், வேற ஒன்றும் ஸ்பெஷல் கிடையாது நமக்கு.
ஆக இப்படி நம்மை மாற்றியவர்கள் ஆரிய பார்ப்பனர்கள் தான். அம்பேத்கரனுடைய கூற்றுப்படி இந்த துணைக்கண்டம் முழுவதும் தமிழ் மொழி பேசப்பட்டதாக அம்பேத்கர் அவர்கள் பதிவு செய்கிறார். அவர் தமிழர்னு சொல்லாம நாகர்கள்னு சொல்றார். இந்த துணைக்கண்டம் முழுவதும் நாகர்கள் பரவி வாழ்ந்தார்கள், அவர்கள் பேசிய மொழி தமிழ் மொழி அப்படிங்கிறது அம்பேத்கர் அவருடைய கூற்று. அப்படின்னா இந்த துணைக்கண்டம் முழுவதும் பேசப்பட்ட மொழி இன்னைக்கு எப்படி ஒரு மாநில மொழியாக சுருங்கியது அப்படிங்கிற இந்த கேள்வி வரும். ஆக இந்த எல்லா தீங்குக்குமான காரணகர்த்தா யார் அப்படின்னு தேடுனா பார்ப்பனர்கள் அப்படின்னு பார்ப்பன வீட்டு வாசல்ல போய் இந்த ஒரு படத்துல ஒரு வீட்டில் திருடிட்டு லைனா அப்படியே மிளகாப்பொடி போட்டே வருவாங்க. நேராக போனால் வடிவேலு வீட்டில் போய் முடியும் அந்த மிளகாப்பொடி. அதே மாதிரி இந்த எல்லா சிக்கலுக்குமான காரணம் என்ன, நீங்கள் மிளகாப்பொடி போட்டுட்டே போனீங்கன்னா நேராக பார்ப்பனர்கள்னா அவங்க வீட்டு வாசல்ல அக்ரகாரத்தில் போய் இந்த மிளகாப்பொடியானது முடியும். ஆக அப்படி நடந்து விட்டால் ஒட்டுமொத்த மக்களும் பார்ப்பனர்களுக்கு எதிராக முழுவதும் திரும்பி விடுவாங்க. அப்படிங்கிற அடிப்படையில் தான் பெரியாரை தலைவராக, அதுவும் பார்ப்பனர் அல்லாத மக்களுக்கான பிரதிநிதியாக மாற்றினால் பார்ப்பனர் அல்லாதோர் பார்ப்பனருங்கிற பிரிவானது இங்கே உறுதி செய்யப்படும். இங்கே பார்ப்பனர் அல்லாதோர் பார்ப்பனர் பிரிவெல்லாம் கிடையாது. நீ இந்துவா வாழ்ந்துக்கோ, சாதியா வாழ்ந்துக்கோ, தமிழனா கூட வாழ்ந்துக்கோ, ஆனா பார்ப்பனர் அல்லாதோராக திராவிடனாக அணிதிரளாதே. அப்படி அணிதிரண்டா நான் மட்டும் தனியா கொத்தா மாட்டிக்குவேன். நீங்க அந்த எந்திரன் படத்துல உள்ள ரஜினி கேரக்டர் பூந்துரும், எல்லாத்தையும் தலை சுத்த சொல்லுவாங்க. உள்ள உண்மையான ரஜினி மட்டும் தலை சுத்த முடியாது, தனியா மாட்டிக்குவாரு. அந்த மாதிரி பார்ப்பனர்கள் தனியா மாட்டிக்குவாங்க. அப்படிங்கிற அடிப்படையில் தான் பார்ப்பனர் அரசியல் இங்க பேசப்படக்கூடாது. மற்ற என்ன அரசியல் வேணா பேசிக்கோங்க, சாதி அரசியல் பேசுங்க, மொழி அரசியல் பேசுங்க, மத அரசியல் பேசுங்க, பார்ப்பனர் அல்லாதோருங்கிற இந்த இன அரசியல் பேசாதீங்க அப்படிங்கிறது தான் பார்ப்பனருடைய இலக்கு. ஆக அந்த அரசியல் இங்கே பேசப்பட்டு விடக்கூடாது என்பதற்காகத்தான் நீங்க இந்த திராவிடர் தமிழர் இந்த சண்டையெல்லாம் கொண்டு வரானுங்க. நீங்க என்ன இப்போ நேத்து நாம் தமிழருடைய மாநாட்டில் ஏதோ பாட்டு பாடியிருக்காங்க, நாங்கள் திராவிடர்கள் கிடையாது நாங்கள் தமிழர்கள்னு பாட்டெல்லாம் போட்டிருக்காங்க. எந்த பாப்பானாச்சுங்க, நாங்க பார்ப்பனர்கள்ங்க, எங்களை பாருங்க ஆரியர்கள்னு சொல்றாங்கன்னு ஒத்த பாப்பான் கேட்டிருக்கானா இது வரைக்கும்? ஏன்னா ஆரியருங்கிறது அவனுடைய மரபினம். ஒரு ஆரியனாக பல தேசியனமாக வாழக்கூடிய மக்கள் வாழலாம். அந்த பல ஆரியத்துக்கு கீழ் வரக்கூடிய ஒரு இனமாக இன்னைக்கு பார்ப்பனர்கள் இருக்காங்க. அதே போல ஒரு திராவிட இனத்துக்கு கீழ் பல்வேறு தேசிய இனங்கள் வரலாம். நீங்க இந்த துணைக்கண்டம் முழுவதும் எடுத்துட்டீங்கன்னா, ஒட்டுமொத்த பூமி பந்து முழுவதும் எடுத்துட்டீங்கன்னா ஒரு 5-6 மரபினங்கள் தான். நீங்க உதாரணத்திற்கு மங்கோலிய மரபினம், நீங்க சீனா மக்களும் மங்கோலியர்கள் தான், மலேசியாவில் இருக்கக்கூடிய மக்களும் மங்கோலியர்கள் தான், ஜப்பான்ல இருக்கக்கூடியவங்களும் மங்கோலியர்கள் தான். மரபினம்னு பார்த்தா அவங்க மங்கோலியர்கள். அதனாலதான் நீங்க இவன் ஜப்பான்காரனானு தெரியல, கொரியாக்காரனா சவுத் கொரியாவா நார்த் கொரியானு கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா எல்லாரும் ஒரே மாதிரி இருப்பாங்க. காரணம் மரபினத்தின் அடிப்படையில் அத்தனை பேருமே ஒரே இனம், தேசியனமாகத்தானே வெவ்வேறு இனம். அப்படின்னா இந்த பூமி பந்தில் பிறந்த எல்லாத்துக்குமே 2 அடையாளங்கள் இருக்கும். ஒன்று மரபினம், இன்னொன்று தேசியனம். அதன் அடிப்படையில் திராவிடம் என்பது நம்முடைய மரபினம், தமிழர் என்பது நம்முடைய தேசியனத்தினுடைய அடையாளம். நீங்க சைனாக்காரங்கிட்ட மைக்கு நீட்டி நீங்கள் மங்கோலியரா அல்லது சீனரான்னு கேட்டா நான் 2ம் தான் சொல்லுவான். மரபினமாக நான் மங்கோலியன், தேசியனமாக நான் சீன இனத்தை சார்ந்தவன் அப்படின்னு தான் சொல்லுவான். ஆனா இங்க மட்டும் நீ திராவிடனா தமிழனா அப்படிங்கிறது இது அறிவியலுக்கே முரணான ஒரு வாதம். ஆக இதை நாம, நீ தோழர்கள் பேச இருக்கிறனால நேரம் இல்லை, இதை தொட்டி நிறைய பேசலாம். ஆக இப்படி ரொம்ப மைன்யூட்டான அரசியல்ல ரொம்ப சிம்பிளா நமக்கு எதிரான ஒரு மொக்கையற்ற வாதத்தை லாஜிக்னு கடந்த பல 10 ஆண்டுகளாக தூக்கிட்டு வர்றாங்க. இதை போற போக்கில் நாம் உடைக்க முடியும். அதற்கான எஃபெக்டை, அதற்கான லாஜிக்குகளை நாம் எடுத்து வைத்தாலே இந்த அரசியலை எளிமையாக நம்மால் முறியடிக்க முடியும். ஆக அதை நோக்கி இந்த நூற்றாண்டு விழாவில் நம்முடைய செயல் திட்டங்கள் அமையட்டும் அப்படிங்கிறத சொல்லிக்கொண்டு இன்னும் ரொம்ப நேரம் பேசலாம். தோழர்கள் பின்னாடி சொரிஞ்சுட்டே இருக்கிற காரணத்தால் இத்தோடு முடித்துக் கொள்கிறேன். நன்றி.